மேடையில் இருக்கும் திரைத்துறையை சேர்ந்த முன்னவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், பெரியோர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். மக்கள் தலைவா ஒரு நல்ல டைட்டில். நிச்சயமாக எனது நண்பர், நமது நண்பர், எங்கள் சங்கத்தில் ரொம்ப ஆக்டிவான என் தம்பி ரவி மரியா ரொம்ப ஒரு குழந்த மாதிரி. அவரை பற்றி புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டா இந்த குழந்தைய வச்சு என்ன வேலை வேணாலும் வாங்கிக்கலாம், நல்லா ஏமாற்றலாம். நம்ம அந்த தம்பி சொன்னானே அந்த மாதிரி அது இல்லை. உண்மையாகவே அன்புக்கு அடிமையாயிடுவாப்புல. சில டைமில் கோபம் வந்தால் தத்துக்கான்னு குதிப்பார். அதுக்கு ஒன்றும் தெரியாது. அது வேறு ஏதாச்சும் ராங் சென்ஸில் வந்துச்சுன்னா இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா உண்மையானவனுக்கு கோபம் வந்தால் அப்படித்தான், அதுதான் உண்மை. ஆக 5 நாளைக்கு முன்னாடியே அண்ணே நீ வந்துடணும், அவ்வளோதான், ஒரே வார்த்தை ஃபோனில். சரி தம்பி. அப்புறம் நான் தான் ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், நம்ம தான் கேட்டுட்ருக்கணும். ஸோ ஆக ரவி மரியா அவர்கள் மிளகாய் படத்தின் மூலமாக, அதானப்பா முதல் படம், ஆசை, அதுக்கப்புறம் சூப்பர் குட்டு, அதுக்கப்புறம் மிளகாய், இந்த 2 படங்களும் ரொம்ப அற்புதமாக ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக இருந்திருக்க வேண்டியது. அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டான்னு ஜாலியாக நடிப்பை சூஸ் பண்ணிட்டார். பாக்கியராஜ் அந்த மாதிரி அவரு டைரக்ட் பண்ணியே நடித்து 2 கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டாரு. நீ நைஸாக போவோமா, சம்பளத்தை வாங்கணுமா, நடிச்சோமான்னா. ஆனால் மற்றவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி அல்ல, இவன் மிகப்பெரிய நடிகன், உண்மையாலுமே நடிகன். ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டா அந்த ப்ரொடியூசரை தூங்க விட மாட்டார், அந்த டைரக்டரை தூங்க விட மாட்டார். அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் இந்த நடிகனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம். நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த கதாபாத்திரத்துக்கு என்னென்ன வேணுன்றது அதிகமாக உழைப்பாப்பில், ஒரு டைரக்டரை விட அதிகமாக உழைப்பாப்பில். அது எனக்கு தெரியும். நானே 1 படங்கள் அவர் கூட பணியாற்றும் போது அது அவரை மிகப்பெரிய காமெடியனாக உருவாக்கிய எழில் சார் இருக்கார். எழில் சாருக்கு அவர் எந்த மேடையிலும் எழில் சாருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க மாட்டார். அந்த அதுதான் அந்த குணம். எழில் சாருக்கு போய் இவரை வச்சு ஒரு சீன் எடுத்துட்டான்னா அவன் எப்போ முடிக்கிறான்னா அப்போ முடிக்கிட்டுன்ட்டு நான் விட்டுருவேன் அப்படிப்பா. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். அதனால தான் அந்த படத்தில் இவர் யார், ரோபோ சங்கர், இவர் காட்சியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு இவங்க நடிக்கிட்டுன்ட்டு விட்டு இவர் தூங்கிட்டார் போல் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ். இவங்க இந்த சீனை மிக பிரமாதமாக கொண்டு வராங்க. அதே மாதிரி அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு அந்த காட்சிகள் எல்லாம். ஸோ இதனால் ஒரு இன்வால்வ்மெண்ட் தான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த கவுண்டமணி சார் வீரப்பண்ணை வச்சு டைலாக்ஸ் எல்லாம் எழுதிப்பார். அவங்களுடைய சீக்வன்ஸை அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. அவங்க தனியாக, அதாவது தயாரிப்பாளர்களை விட அந்த படத்தோட டைரக்டரை விட அவங்க ஒரு தனியாக ஒரு டீமாக வேலை செஞ்சு அந்த படத்துக்கு என்னென்ன நம்மெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அத்தனையும் செஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த வரிசையில் இவர் ஒரு இயக்குனருக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதனால் தம்பி ராம்குமார், அவர் பேர் ராம்குமார், ராம்தேவ்னு சொன்னது நான் யாரோ புது ஆளுன்னு பார்த்தேன். நம்ம பையன் நம்ம ஆஃபீஸில் இருப்பான், என் ஆஃபீஸில் வளர்ந்த பையன்றதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக நீ வரணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக பேசிட்டாப்புல, குழந்த மாதிரி. அன்னி விவரமானவன்டா, சும்மா இந்த மாதிரி சீனெல்லாம் போட்டிருக்காது. என்ன, கரெக்டான சம்பளத்தை பேசி வாங்கி கொடு. என்ன பாவம், இப்போ அண்ணன்மார்கள எவ்வளோ அரசியலை பார்த்துருப்பாக்க. இங்கே கொண்டாந்து சினிமாவில் கொண்டாந்து விட்டு அரசியலை காட்டாதடா. இது ஒரு சந்தோஷமான விஷயம். நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இவங்கெல்லாம் அரசியல் சொற்பொழிவாளர்களில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. இப்போ நம்ம எல்லாம் இந்த அரசியல்வாதிகளெல்லாம் சினிமாவுக்குள்ளே இழுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக போகுது சார். நம்மளும் இஷ்டத்துக்கு பேசிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு சினிமாக்காரங்க ஆயிடுறாங்க.
நம்மளும் சினிமா மேடையில் சில டைமில் அரசியலை பேசுகிறோமா, இப்போல்லாம் கலந்துருது ஒன்றோட ஒன்றா. அதனால் தைரியமாக நம்ம இவங்ககிட்ட ஈஸியாக அரசியலும் பேசிக்கலாம், சினிமாவும் பேசிக்கலாம், அரசியலை கற்றுக்கலாம். பழக்கருப்பையா அண்ணன் மூலமெல்லாம் நிறைய விஷயங்கள். அது அவர் வந்து சமீபத்தில் ஒரு 2-3 ஸ்பீச்சஸ் கேட்டேன். சிலது முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா அதுவும் உண்மை இருக்கும், இதுலேயும் உண்மை இருக்குது, இன்றைக்கி பேசுகிறதுலையும் உண்மை இருக்கும். ஹேட்ஸ் ஆஃப் அண்ணே. ஆனால் அது அந்த அந்த தெளிவு வந்து உங்ககிட்ட இருந்து வரும் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தை பேசும்போது. ரியலி கிரேட். அதே மாதிரி அண்ணன் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு பலம் சேர்க்கும். நிச்சயமாக அரசியல் என்னதான் வந்து அரசியல் பிரச்சனைனால இந்த படத்துக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வரும்னா அது வராது. ஏன்னா இவங்க இருக்கிறதுனாலேயே அது வராது. அதனால் தைரியமாக இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை குறிப்பிட்டு மிகப்பெரிய வெற்றி படமாக இது வரப்போகுதுன்றதில் எனக்கு ஏன்னா கலக்கியிருக்காப்புல சாங்கு தம்பி. அடடா, அது பின்னாடி ஹீரோயின் தானே அவங்க. ஹீரோயினை வச்சுட்டு அழகாக டான்ஸு. வீட்டில் பார்த்துட்டாங்களப்பா? தங்கச்சி பார்த்துருச்சா? ஓகே, தங்கச்சி வீட்டில் போய் இருக்கு. அதே மாதிரி தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா அது கவிதாலயா சரவணன், அவரும் பேர்லேயே மிஸ்ஸஸோட சேர்த்து வச்சுருக்காரு. நீங்கள் பேர்லேயே மிஸ்ஸஸோட சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால் இதுக்கு எல்லாமே வந்து குடும்பத்துக்கு அடிமைப்பட்டவர்கள். அதனால் இவங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஹானஸ்டாக இருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நம்மெல்லாம் ஹானஸ்டாக ஒரு நல்ல ரிசல்ட்டை, நல்ல கிளாப்ஸை, மிகப்பெரிய வெற்றியை இந்த படத்துக்கு நம்மெல்லாம் தருவதற்கு இந்த படத்தை வாழ்த்துவோம். அதாவது திருப்பி நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நல்லா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இது ஏதோ சிக்கல் பிடிச்ச படம் மாதிரியாவது கொண்டு போய் எல்லாம் சேர்த்துறாதீங்க. ஒரு நல்ல திரைப்படம். அந்த திரைப்படத்தை வாழ்த்துவோம். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், ஃபைட் இருக்காப்பா, ஃபைட் மாஸ்டரு, ஓகே, டான்ஸ் மாஸ்டர் மற்றும் ஒளிப்பதிவாளர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், பாடலாசிரியர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவித்து வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.